அசாருத்தீன் என்பவர் ஏர்வாடி, ராமநாதபுரம் ஏர்வாடி, அங்கேருந்து கேட்குறாரு, சுன்னத்து ஜமாத்து பள்ளியில் நடக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளலாமா? ஒரு கல்யாணம் நடக்குது, சுன்ன ஜமாத்து பள்ளியில் போய் நடக்குது, அதில் நம்ம நடந்துக்கலாமா கேட்குறாரு. எங்கே நடக்குதுங்கிறதை விட எப்படி நடக்குதுங்கிறது முக்கியம். சுன்ன ஜமாத்து பள்ளி, பள்ளிவாசல் சுன்ன ஜமாத்து பள்ளி, அதில் அனாச்சாரம் இல்லை, தாலி இல்லை, அள்ளி பயிரமா இல்லை, விதத்து இல்லை, வாழைமரம் இல்லை, மற்ற மூட நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லை, குரான் சுன்னா அடிப்படையில் தான் அந்த கல்யாணம் நடக்குது என்று இருந்தால் அது பள்ளிவாசல் நடந்தாலும் நீ தாராளமாக கலந்துக்கலாம். சுன்ன ஜமாத்து பள்ளிவாசல் நடந்தாலும் கலந்து கொள்ளலாம், அவங்களுடைய வீட்டில் நடந்தாலும் கலந்துக்கலாம், ரோட்டில் நடந்தாலும் கலந்து கொள்ளலாம். நம்ம எதுக்காக கலந்துக்கிறோம் வேணாங்கிறோம்னு கேட்டால், விதத்து நடக்கிற சபையில் மார்க்கத்துக்கு தப்பான காரியம் நடக்கிற சபைக்கு நீங்கள் போனீர்களே, ஆனால் அதில் நீ உட்கார்ந்துடாதீங்க. உட்கார்ந்தா இன்னக்கும் இதான் மிசலுகும், அப்படி உட்கார்ந்தா நீங்கள் அவங்கள போல ஆயிருப்பீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கிற காரணத்தினால தான் நம்ம தவிர்க்கணுமே தவிர, சுன்ன ஜமாத்து பள்ளி என்பதற்காக தவிர்க்கக்கூடாது. அது தொழுகை மற்ற விஷயங்களை தவிர்க்கிறது தனியாக சட்டம் இருக்குது. ஆனால் இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பள்ளியில் நடந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது சரியான முறையில் நடக்குதா? ஒரு சின்ன மண்டபத்துக்கு நடத்துறாங்க, குறைஞ்ச சொல் நடத்துறாங்க, அதில் போய் கலந்துக்கலாம், தாராளமாக கலந்துக்கலாம். கல்யாணம் கரெக்டாக நடக்கணும். திருமணம் நடக்கிற அந்த திருமணத்தினுடைய விஷயம் கரெக்டாக இருக்கணுமே தவிர, அதில் விதத்தெல்லாம் தௌஹீத் ஜமாத்து பள்ளின்னு வச்சுட்டு விதத்து செய்கிறாங்க, கலந்துக்க முடியுமா? செய்ய முடியாது. அந்த கல்யாணம் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கணுமே தவிர, கல்யாணத்து நடக்கிற இடத்துல என்னங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அங்கேயே ஒரு இணை கற்பிக்கிற ஒரு காரியங்கள்லாம் நடக்குன்னு வைங்க, அப்படி இருந்தால் அந்த இடத்துல செய்யக்கூடாது. சுன்ன ஜமாத் பள்ளியில் அப்படி வராது. எப்படி ஒரு ஆள் என்ன செய்யறார், ரசூலுல்லாஹ்ட்ட நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதாக நான் நேர்ச்சை பண்ணிட்டேன், ஆனால் அது இந்த புவானான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் நான் அறுக்கணும்னு நேர்ச்சை பண்ணிட்டேங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, இந்த புவானான்னு ஒரு இடத்த மென்ஷன் பண்ணுறாரு, சும்மா கேட்க வேண்டியதானே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த புவானான்ற இடம் என்ன, அங்கே ஏதாவது பிற மதத்தவர்கள் திருவிழாக்கள் நடத்துகிற இடமா, மூடத்தனமான காரியங்கள் அரங்கேறுவதற்குன்னு உள்ள இடமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு இடம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, விழா நடக்கிற இடம் அவ்வளோதான்றவுடனே அப்போ நீ அங்கே போய் செஞ்சுக்கேங்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற இந்த திருவிழாக்கள் நடக்கிற ஒரு இடமா இருக்குன்னு வைங்க, அதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. பஞ்சா எடுக்கும் இடம்னு ஒன்று வச்சிருப்பான்னு வைங்க, அந்த பஞ்சா இடத்துல போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஏன் அந்த மாதிரி இடத்த இந்த ரசூலுல்லாஹ் தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிற்கை செய்யறதுக்குன்னே, சிற்கு மூடத்தனம் கிறுக்குத்தனத்தை செய்யறதுக்குன்னே ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தால் அந்த இடங்களில் தவிர்த்து கொள்ளணுமே தவிர, மற்றபடி எந்த இடத்துலையும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அது முறையாக நடக்கணும், அப்போ கலந்து கொள்ளலாம் தாராளமாக.